Taste the Daily. எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி போட்டியிட விருப்ப மனு தெரிவித்து விருப்ப மனுவை தாக்கல் செய்தார் கழக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி. கோவை தொண்டாமுத்தூர் தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தும் தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி விருப்ப மனு தாக்கல் செய்தார். சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை பெற்ற சேலம் மாவட்ட நிர்வாகிகள் விருப்ப மனுவை பூர்த்தி செய்து கழக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி மற்றும் கழக துணை பொதுச் செயலாளர்கள் பொருளாளரிடம் வழங்கிய சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன். எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி போட்டியிட மகளிர் அணி செயலாளர் ப வளர்மதி, அமைப்பு செயலாளர் கோகுல இந்திரா ஆகியோர் விருப்ப மனு தாக்கல். கழக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி மற்றும் முன்னாள் அமைச்சர்களிடம் விருப்ப மனு அளித்தனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு விநியோகம். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரள மாநில சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட விரும்புபவர்கள் கழக தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனு பெற்று பூர்த்தி செய்து வழங்கினர். வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கழக உறுப்பினர்கள் போட்டியிட விருப்ப மனுக்கள் அளிக்க தொடங்கி இருப்பது அதிமுக மீதான மக்கள் நம்பிக்கையின் வெளிப்பாடு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் விருப்ப மனு பெறும் பணிகள் ஒழுங்குமுறையுடனும் கட்டுப்பாட்டுடனும் நடைபெறுவது அதிமுகவின் அரசியல் வலிமையையும் நிர்வாக திறனையும் பெருமையுடன் வெளிப்படுத்தும் மையமாக திகழ்கிறது. அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சி.வி. சண்முகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு வழங்கப்பட்டது. நியூஸ் ஜே நிர்வாக இயக்குநர் சி.வி. ராதாகிருஷ்ணன் மற்றும் அவரது சகோதரர் மகன் ஜெயசிம்மன் ஆகியோர் முன்னாள் அமைச்சர்கள் பொள்ளாச்சி ஜெயராமன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகளிடம் வழங்கினர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஏராளமான திமுக நிர்வாகிகள் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். கழக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி ஏற்பாட்டில் அதிமுகவில் இணைந்த புதிய உறுப்பினர்களுக்கு புரட்சி தமிழர் வாழ்த்து. முத்தமிழுக்கு மெய்கீர்த்தி கண்ட போற்றுதலுக்குரிய தமிழ்வேந்தர் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் பெரும் புகழுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக மத்திய அரசு சார்பில் அஞ்சல் தலை வெளியீடு. பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசுக்கும் குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் ஆகியோருக்கும் அதிமுக சார்பில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நன்றி தெரிவிப்பு. முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்ற திருவண்ணாமலை கூட்டத்தில் விதிமுறைகள் பின்பற்றப்பட்டதா? மாநிலங்களவையில் அதிமுக எம்பி மு தம்பிதுரை கரூர் அருகே பள்ளி சிறுமிகள் மூவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இடியாப்ப வியாபாரி போக்சோ வழக்கின் கீழ் சிக்கினார். பெண் குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்கப்படுவது அன்றாடம் அதிகரிப்பதுதான் அப்பா ஸ்டாலின் ஆட்சியின் சிறப்பா என பொதுமக்கள் காட்டத்துடன் கேள்வி. சென்னை பூக்கடை பகுதியில் திருமணமான பெண்ணை பின்தொடர்ந்து புகைப்படம் எடுத்து தகாத வார்த்தைகளால் பேசி தொல்லை கொடுத்த அரியலூரைச் சேர்ந்த கடலை வியாபாரி சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியின் கீழ் சீரழிந்துவிட்ட ஏவல் துறை குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்காததால் பெண்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கொளத்தூரில் முன்னாள் ஐடி ஊழியரை கத்தியால் கழுத்தை அறுத்து கொலை செய்த உறவினர் சிக்கினார். கைதானவர் கடந்த 2022ஆம் ஆண்டில் கொலை வழக்கில் சிக்கிய நிலையில் விடியாத அரசின் காவல்துறை தகுந்த தண்டனையை பெற்றுக் கொடுக்காமல் சுதந்திரமாக நடமாடவிட்டதால் மீண்டும் அரங்கேறிய கொலை.
சென்னை நொளம்பூரில் வீட்டில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி நகைக்காக கொலை செய்யப்பட்ட கொடூரம். கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருக்கும் காவல்துறையால் நாளுக்கு நாள் கொலை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக எழும் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் அருகே தடை செய்யப்பட்ட 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 400 கிலோ போதைப் பொருட்களை கடத்தி வந்த திமுக பிரமுகர் உட்பட 5 பேர் சிக்கினர். இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் போதைப் பொருட்களை கடத்தும் தனது சொந்த கட்சியினரையே கட்டுப்படுத்த முடியாத ஸ்டாலினா தமிழகம் முழுவதும் போதைப் பொருட்களை ஒழிக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 255 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கின. மாநில எல்லைகள் மற்றும் மாவட்ட சோதனை சாவடிகளை தாண்டி குட்கா பொருட்களை குடோனிற்கு கொண்டு வந்து பதுக்கி வைத்திருந்தது விடியாத அரசு நிர்வாகத்தின் மெத்தனத்தை அம்பலப்படுத்தியுள்ளது. அசாமில் இருந்து கன்னியாகுமரிக்கு ரயில் மூலம் கடத்தி வரப்பட்ட 2 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த ரயில்வே போலீசார். விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் வெளி மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு கஞ்சா கடத்தல் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பெங்களூரில் இருந்து தருமபுரிக்கு அரசு பேருந்தில் கடத்தி வரப்பட்ட 3 கிலோ குட்கா பொருட்களுடன் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் சிக்கினார். ஸ்டாலின் அரசின் மீது துளியும் பயம் இல்லாததால் அரசு ஊழியர்களே போதைப் பொருட்களை கடத்தும் அளவிற்கு துணிந்துவிட்டதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் போதைப் பொருட்கள் கடத்தலை தடுக்க முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. சென்னை அடுத்த பூந்தமல்லி பேருந்து நிலையம் அருகே இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க ஒடிசாவில் இருந்து கஞ்சா கடத்தி வந்து விற்பனையில் ஈடுபட்ட வடமாநில நபர் 8 கிலோ கஞ்சாவுடன் சிக்கினார். தீய சக்தி திமுக ஆட்சியில் கஞ்சா புழக்கம் அதிகரித்து இளைஞர்கள் வழி தவறி செல்வதாக பொதுமக்கள் வேதனை. அசாமில் இருந்து கோவைக்கு விரைவு ரயிலில் கடத்தப்பட்ட 44 கிலோ உயர் ரக கஞ்சா சிக்கியது. ரயில்கள் மூலம் கஞ்சா கடத்தல் அதிகரித்திருப்பது தமிழகம் விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா விற்பனை சந்தையாக மாறியிருப்பதாக எழும் விமர்சனம். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே தனியாக வசித்து வந்த மூதாட்டியின் வீட்டிற்குள் புகுந்து அடையாளம் தெரியாத நபர்கள் 6 சவரன் தங்கம் 1 கிலோ வெள்ளி மற்றும் 10,000 ரொக்கத்தை கொள்ளையடித்து சென்ற அவலம். ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியான நிலையில் கொள்ளையர்கள் கொலையாளிகள் சுதந்திரமாக திரிவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாளையம்பட்டியில் குடும்ப வறுமை காரணமாக 7 வயது மகளுக்கு விஷத்தை கொடுத்து கொன்றுவிட்டு தற்கொலைக்கு முயன்ற தாய். உயிருக்கு ஆபத்தான முறையில் தாய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் வறுமையின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களை காக்க விடியாத ஆட்சியில் எந்த திட்டமும் இல்லை என பொதுமக்கள் வேதனை. சென்னை மெரினா பகுதியில் மெட்ரோ ரயில் பணிக்காக அனுப்பப்பட்ட 97 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கட்டுமான பொருட்களுடன் லாரி கடத்தப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. கடத்தல் தொடர்பாக 3 பேர் பிடிபட்டுள்ள நிலையில் டிஜிபி அலுவலகம் அருகே நடைபெற்ற இந்த துணிகர கடத்தல் சம்பவம் காவல்துறை செயல் இழந்தவர்களுக்கு சாட்சி என பொதுமக்கள் விமர்சனம். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இனி புதிய வாக்காளர்களை நேரடியாக சேர்க்கும் பணியை மேற்கொள்வார்கள் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. 18 வயது நிரம்பியோருக்கு முகாம்கள் மூலம் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க உதவி செய்யப்படும் என்றும் வாக்களிப்பு உரிமையை உறுதி செய்ய இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தல். சென்னை சர்வதேச விமான நிலைய வருகை முனையம் எதிரே உள்ள இடத்தில் இரவில் மது அருந்துவது சிறுநீர் கழிப்பது என அட்டகாசம் செய்து வரும் சமூக விரோதிகளால் பயணிகள் அச்சம். தட்டி கேட்டும் பயணிகள் மிரட்டப்படும் நிலையில் அப்பகுதி காவல்துறையினரும் அதனை கண்டுகொள்வது இல்லை என விமான நிலைய ஊழியர்கள் சாடல். மலேசியா கொழும்பு வழியாக மதுரை வந்த விமானம் மூலம் 3000த்திற்கும் மேற்பட்ட சிகப்பு காதுகள் கொண்ட ஆமை குஞ்சுகளை சட்டவிரோதமாக கடத்தி வந்த மலேசியாவைச் சேர்ந்த பெண் சிக்கினார். விடியாத திமுக ஆட்சியில் தமிழகம் சட்டவிரோத கடத்தலின் சர்வதேச சந்தையாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதிக்கு உட்பட்ட பொம்மன்பட்டியில் டிஃபன் பாக்ஸ் வழங்கும் நிகழ்ச்சியில் முண்டியடித்து வாங்க முயன்றவரை திமுகவினர் தாக்கி மூக்கை உடைத்த கொடூரம். பொதுமக்களிடம் திமுகவினர் அத்துமீறுவதை பார்த்தும் கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்த்த சோழவந்தான் திமுக எம்எல்ஏ வெங்கடேசனின் செயலை கண்டு
தொகுதி மக்கள் அதிருப்தி. சின்னவர் அவர்களை பிறந்தநாள் முன்னிட்டு சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வெங்கடேசன் அவர்கள் நலத்திட்டங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார். சொல்லி ஆளுங்கட்சி சொன்னீங்க, அதுக்கு வந்து என்னை வந்து மண்டல அடிச்சு உடச்சிட்டாங்க. கோவை மாவட்டம் விளாங்குறிச்சி பகுதி கழகத்திற்கு உட்பட்ட திமுக 9வது வட்ட கழக செயலாளர் மயில்சாமி தலைமையில் 75க்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் கூண்டோடு ராஜினாமா கடிதம் அனுப்பியதால் பரபரப்பு. திமுக நிர்வாகிகள் தனிப்பட்ட காரணங்கள் என கூறினாலும் கட்சி அஸ்திவாரம் காலியாகும் அபாயம் உள்ளதால் திமுக தலைமை கலக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் சிறுநாத்தூர் அருகே திமுகவினரின் வாகனம் மோதி 200 மீட்டர் தூரம் வரை இழுத்துச் சென்று ஒருவர் பரிதாபமாக உயிரிழப்பு. நீதி கேட்டு போராடிய உறவினர்களை ஏவல் துறையினர் தடியடி நடத்தி விரட்டி கைது செய்து அராஜகம். பாதுகாப்பு, ஆனா பொதுமக்களுக்கு ஒரு இல்லையா, ஒண்ணு இல்லையா, எதுவுமே இல்லையா. ஓட்டு போடுவோம் நாங்க தான் ஓட்டு போடுவோம் உங்களுக்கு, ஆனா நாங்க தான் சிஎம் ஆகுவோம் நாங்க, ஆனா எங்களுக்கு பாதுகாப்பு இல்லையே, எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. என்ன பண்ண போறீங்க? அரசியல் பண்ணி என்ன பண்ண போறீங்க? பொது மக்களுக்கு நல்ல செங்கல்பட்டு ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த மக்கள் குறை தீர்வு கூட்டத்தில் ஆட்சியர் உள்ளிட்ட உயரதிகாரிகள் யாரும் பங்கேற்காததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. சம்பிரதாயமாக ஒரே ஒரு அதிகாரி மட்டும் மனுக்கள் பெற்றது அலட்சியத்தின் உச்சம் என விமர்சனம் எழுந்த நிலையில் விடியாத ஆட்சியில் தீர்வு கிடைக்குமா என மக்கள் கேள்வி. பல்வேறு ஆண்களிடம் நள்ளிரவில் ஆபாசமாக பேச சொல்லும் கணவரின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 2 பெண் குழந்தைகளுடன் தீக்குளிக்க வந்த பெண் ஏவல் துறையிடம் புகார் அளித்தும் பலனில்லாத நிலையில் தீயசக்தி திமுக ஆட்சியில் பெண்களுக்கு வீட்டிலும் பாதுகாப்பு இல்லை, நாட்டிலும் பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் சாடல். எங்க புகைப்படத்தெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல தப்பா பேசி அனுப்புறது, எங்க நம்பரெல்லாம் வந்து வெளியில கொடுத்து அசிங்கமா பேசுறாங்க. எங்களை வந்து தகாத வார்த்தையால வந்து நிறைய பேர் எங்களுக்கு வந்து கால் பண்ணி அன்டைம்ல எங்ககிட்ட பேசுறாங்க. அதனால வந்து எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கு. நாங்க வந்து கடலூர் முதுநகர் காவல் நிலையத்தில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு அங்கேயும் சரியான ஒரு நடவடிக்கை எதுவுமே தெரியல. சென்னை மாநகராட்சியில் சிப் பொருத்தாத வீட்டு வளர்ப்பு நாய்களுக்கு இன்று முதல் அபராதம் விதிப்பு. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி அரசு அலுவலகங்கள், பள்ளிகள், மருத்துவமனைகளில் சுற்றும் நாய்களை அகற்றாமல் பொதுமக்களை வாட்டி வதைத்து அபராத வசூலையே திறனற்ற ஸ்டாலின் அரசு குறிக்கோளாக கொண்டுள்ளதற்கு மக்கள் கண்டனம். சென்னை மத்திய கைலாஷ் மேம்பால பணிகள் தாமதத்தால் போக்குவரத்து நெரிசல் அதிகரிப்பு. பணிகள் பல ஆண்டுகளாக இழுபறியில் உள்ள நிலையில் விடிய அரசு நிர்வாக அலட்சியத்தால் மேம்பால பணிகள் மேலும் 6 மாதங்கள் காலதாமதமாகிய அவலம். நகராட்சி குடிநீர் துறையில் திமுக அமைச்சர் KN நேரு 1020 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியது தொடர்பான ஆவணங்கள் கசிந்ததால் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு. விசாரணை என்ற பெயரில் தப்பிக்கும் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் அரசுக்கு வரும் சட்டப்பேரவை தேர்தலில் சரியான தீர்ப்பு வழங்கப்படும் என மக்கள் கருத்து. உலகம் செயற்கை நுண்ணறிவில் முன்னேறி கொண்டிருக்க தமிழகத்தில் திராவிட மாடல் அரசு கட்டுமான தொழிலாளர்களுக்கு மீண்டும் 7 நாள் பயிற்சி அளித்து 45 கோடி ரூபாயை வீணடித்த அவலம். இது முன்னேற்றம் அல்ல, தொலைநோக்கிற்கான விடியாத திமுக ஆட்சியின் வெளிப்படையான சான்று என மக்கள் விமர்சனம். 16% வளர்ச்சி என பீற்றும் விடியாத திமுக அரசு திட்டங்களுக்கு நிதியில்லை என அலறுவது திராவிட மாடல் ஆட்சியின் இரட்டை முகத்தை அம்பலப்படுத்தியுள்ளது.
9.29 லட்சம் கோடி கடனை சேர்த்து ஒவ்வொரு குடும்பத்தின் தலையிலும் 2.63 லட்சம் ரூபாயை சுமத்திவிட்டு விளம்பர பிரச்சாரத்திற்கு மட்டும் ஸ்டாலின் மாடல் அரசு 110 கோடி ரூபாயை செலவழிப்பது போலி வளர்ச்சி, ஆபத்தான ஆட்சி என மக்கள் கடும் தாக்கு. தஞ்சையில் அரசு விளையாட்டு அரங்க விடுதியில் மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சக மாணவர்கள் 4 பேர் மீது போக்சோ. விடுதியில் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு விவகாரத்தில் விடிய அரசு மாணவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டிய விவகாரத்தில் பள்ளி கல்வித்துறையும் தோல்வியடைந்துள்ளதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. ஆந்திராவில் விசாகப்பட்டினம் அருகே 3000 ஏக்கரில் அமைகிறது பாபா ஆராய்ச்சி மைய புதிய வளாகம். தெற்கின் அறிவியல் ஆற்றலை உலக வரைபடத்தில் உயர்த்தும் முயற்சி என கூறப்படும் நிலையில் விடியாத ஆட்சியில் தமிழகத்தின் வளர்ச்சி விளம்பர பேச்சில் மட்டுமே என மக்கள் சாடல். கிளாம்பாக்கம் மஹிந்திரா சிட்டி இடையேயான 3100 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர்மட்ட மேம்பால சாலை திட்டத்திற்கு அனுமதி தராமல் அலட்சியம் காட்டும் விடியா அரசு. பிப்ரவரிக்குள் பணிகளை துவங்காவிட்டால் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இத்திட்டத்தை கைவிடும் நிலை ஏற்படும் எனவும் நிபுணர்கள் கருத்து. தமிழ்நாடு அரசு கல்லூரிகளில் பணிபுரியும் 8500க்கும் மேற்பட்ட கெஸ்ட் லெக்சரர்கள் ஊதிய உயர்வு மற்றும் நிரந்தர நியமனம் கோரி தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்நோக்கி தவிக்கும் அவலம். வாழ்வாதார பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணாமல் வழக்கை காரணம் காட்டும் விடியாத அரசின் கல்வித்துறையின் மெத்தன போக்கால் கெஸ்ட் லெக்சரர்கள் அதிருப்தி. கோவில் நிலங்கள் அனைத்தும் மீட்கப்பட்டதாக திமுக அரசு தினசரி விளம்பரம் வெளியிட்ட நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் பேராம்பட்டு கிராமத்தில் சின்ன கேசவ பெருமாள் கோவில் நிலங்களை மீட்க ஆணை நிறைவேற்றாதது அம்பலம். நீதிமன்ற அறிவுறுத்தலை மதிக்காத அறநிலையத்துறை ஆணையர், இணை ஆணையர், ஆய்வாளர் மற்றும் திருப்பத்தூர் தாசில்தார் ஆகியோர் அடுத்த மாதம் 12ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. டெல்டா மாவட்டங்களில் புயல் மற்றும் மழையால் பயிர்கள் சேதமடைந்த நிலையில் இதுவரை 50% மட்டும் பயிர் சேதம் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலை. இழப்பீடு தாமதமாகும் நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் பயிர் சேத மதிப்பீட்டை உடனடியாக முடிக்க விடியாத அரசின் அதிகாரிகளுக்கு டெல்டா விவசாயிகள் கோரிக்கை. பயிர் இழப்பீட்டிற்கு 2014 நிர்ணயித்த ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் என்பது இன்றைய சூழலுக்கு போதாது என விவசாயிகள் கருத்து. உற்பத்தி செலவு மும்மடங்கு உயர்ந்துள்ள நிலையில் ஏக்கருக்கு 35,000 வழங்க திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. காவிரி டெல்டாவை இயற்கை பேரிடர் பாதித்த பகுதியாக அறிவிக்க வேண்டும் என டெல்டா விவசாயிகள் அவசர கோரிக்கை. புயல் மழையால் பயிர்கள் முழுமையாக அழிந்த நிலையில் கூட்டுறவு வங்கி, தேசிய வங்கி பயிர் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் உரிய இழப்பீடு வழங்க விடியாத திமுக அரசு குழு அமைக்கவும் வலியுறுத்தல். புதுக்கோட்டையில் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை அரசு உடனே கைவிடக் கோரி 126 டாஸ்மாக் கடைகளைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்டோர் மண்டல மேலாளர் அலுவலகம் முன் சாவிகளை ஒப்படைத்து காத்திருப்பு போராட்டம். விடியாத திமுக அரசு கூடுதல் பணியாளர்களை நியமிக்காமல் அவசரகதியில் திட்டங்களை அறிவித்ததாக குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் MSK நகரில் இடுப்பளவு தேங்கியுள்ள மழைநீரால் பொதுமக்கள் கடும் அவதி. கடந்த 10 நாட்களுக்கு மேலாக மழைநீர் தேங்கி கொசு தொல்லை, நோய் தொற்று பரவும் அபாயம், போக்குவரத்து முடக்கம் என MSK நகர் மக்கள் சொல்லன்னா துயரத்தில் உள்ள நிலையில் கண்டுகொள்ளாத விடிய அரசு நகராட்சி நிர்வாகம். திருவான்மியூர் சிவகாமிபுரம் பகுதியில் 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சித்தி விநாயகர் கோவிலை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக, பாஜக பிரமுகர்கள் உட்பட 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் போராட்டம். அடுக்குமாடி குடியிருப்பு வசதிக்காக திமுகவின் கல்வெட்டு, டிரான்ஸ்பார்மரை தவிர்த்துவிட்டு கோவிலை அகற்ற நினைக்க முடியாத திமுக அரசின் அதிகாரிகளுக்கு கண்டனம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே பக்கிரிப்பாளையத்தில் குடிநீர் விநியோகிக்கப்படாததை கண்டித்து பெண்கள் சாலை மறியல் போராட்டம். அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றாத விடியாத அரசின் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து போராட்டம் நடத்தியவர்களை விரட்டிய ஏவல் துறை.
கடலூர் மாவட்டம் விளாங்காட்டூரில் நடுநிலை பள்ளியை உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த கோரி பலகட்ட போராட்டம் நடத்தியும் விடியாத அரசு கண்டுகொள்ளாத நிலையில் மாணவ மாணவிகள் இன்று அரையாண்டு தேர்வை புறக்கணித்ததால் பரபரப்பு. முதலமைச்சரின் தனிப்பிரிவு வரை கோரிக்கை விடுக்கப்பட்டும் ஏழை எளிய மாணவர்களின் கல்வியில் விடியாத அரசின் முதல்வர் அக்கறையின்றி இருப்பதாக பெற்றோர்கள் குற்றச்சாட்டு. டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடும் பனிமூட்டம், காற்று மாசுபாடு தீவிரமடைந்துள்ள நிலையில் டெல்லி உயர்நீதிமன்ற வழக்குகளில் வழக்கறிஞர்கள் நேரிலோ அல்லது காணொலி காட்சி மூலமாகவோ ஆஜராக அனுமதி அளித்து பதிவாளர் சுற்றறிக்கை. மோசமான வானிலை எதிரொலியால் போக்குவரத்து பாதிப்பு காரணமாக தற்காலிக கரூர் மன்மங்கலம் அருகே அரசு பள்ளியில் படிக்கும் 8ஆம் வகுப்பு மாணவி மாயமானது குறித்து புகார் அளித்தும் விடியாத அரசின் ஏவல் துறை வழக்கு பதிவு செய்ய தாமதம் செய்வதாக குற்றச்சாட்டு. தனிப்படை அமைத்து மகளை கண்டுபிடிக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க பெற்றோர் மனு. வீட்டுல இருந்து காணாம போச்சு. நெல்லை வண்ணாரப்பேட்டையில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனை முன் கழிவுநீர் தேங்கியுள்ளதால் நோயாளிகள் கடும் அவதி. விளம்பரமாடல் ஸ்டாலின் ஆட்சியில் மாநகராட்சி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து நிரந்தர தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. கள்ளக்குறிச்சியில் கந்துவட்டி பிரச்சினை குறித்து மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் 15 நாட்களுக்கு முன்பு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் காவல்துறையை கண்டித்து ஆட்சியர் அலுவலகம் முன் மூதாட்டி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கந்துவட்டி கடுமை தலை தூக்கி வரும் நிலையில் காவல்துறை கண்டுகொள்ளாமல் கந்துவட்டிக்காரர்களுக்கு சாதகமாக செயல்படுகிறதா என மக்கள் ஆவேசம். இ-ஃபைலிங் முறையில்தான் வழக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு. பழைய முறையிலேயே வழக்குகளை தாக்கல் செய்ய அனுமதிக்கவும் வழக்கறிஞர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி உயர்நீதிமன்ற உத்தரவு நகலை எரித்து தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் போராட்டம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள வைகை அணையில் இருந்து ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களின் பாசனத்திற்காக வினாடிக்கு 1500 கன அடி வீதம் தண்ணீர் திறப்பு. தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே மண்ணூர் ஊராட்சியில் குப்பைகளோடு சேர்ந்து மருத்துவ கழிவுகள் எரிக்கப்படுவதால் பொதுமக்களுக்கு கடும் பாதிப்பு. நோய் தொற்று, சுவாச கோளாறு குறித்து பலமுறை புகார் அளித்தும் விடியாத அரசின் அலுவலர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் வேதனை. காஞ்சிபுரம் நகராட்சி நகர்ப்புற நலவாழ்வு மையங்களில் செவிலியர்கள் இல்லாததால் நோயாளிகள் அவதி. பருவநிலை மாற்றத்தில் காய்ச்சல், இருமலுடன் வந்தவர்களுக்கு கூட சிகிச்சை இல்லை என புகார் தெரிவிக்கும் மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனியார் நிகழ்ச்சிக்காக காலை முதல் மதியம் வரை செவிலியர்கள் காத்திருப்பதாக குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பெரிய சோலை அரசு ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கட்டிடம் இடிந்து விழும் நிலையில் இருப்பதாக கூறி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம். பாதுகாப்பற்ற பள்ளி, விஷ ஜந்துக்கள் அச்சம் இருப்பதால் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை இல்லை என பெற்றோர்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் உள்ளூரில் பணி வழங்க வலியுறுத்தி திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷம். காஞ்சிபுரத்தில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஏகாம்பரநாதர் கோவிலில் 17 ஆண்டுகளுக்கு பின் 29 கோடி ரூபாய் செலவில் கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் திருப்பணிகள் செய்வதில் குளறுபடி. 3500 ஆண்டுகள் பழமையான ஆயிரங்கால் மண்டபம் புதுப்பிப்பு என்ற பெயரில்
பேரளவில் வர்ணம் பூசப்பட்டு பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஊதியம் பெற சான்று கேட்டு விண்ணப்பித்த ஆசிரியையிடம் லஞ்சம் பெற்ற திருச்சி வட்டார கல்வி அலுவலர் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் சிக்கினார். கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷனுக்கு பெயர் பெற்ற விடியாத திமுக ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்ச லாவணியங்கள் பெருகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் 3 மணி நேரமாக சென்னைக்கு செல்ல போதிய அரசு பேருந்துகள் இல்லாததால் ஆத்திரமடைந்த பயணிகள் அடுத்தடுத்து சாலை மறியல். அரசு போக்குவரத்து துறை அதிகாரிகளின் முறையான திட்டமிடல் இல்லாமல் திமுக இளைஞரணி மாநாட்டிற்கு அரசு பேருந்துகளை இயக்கியதால் பயணிகள் அவதிக்குள்ளானதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நகைக்கடன் சந்தை மதிப்பில் 75% வரை வழங்க சுற்றறிக்கை வழங்கவும், வட்டி மானியம் மாதாந்திரம், வட்டி விளிம்பு உயர்வு உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூரில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். கோரிக்கைகள் நிறைவேற்றாத பட்சத்தில் மத்திய கூட்டுறவு வங்கிக்கு எவ்வித ஒத்துழைப்பும் வழங்க மாட்டோம் என ஊழியர்கள் எச்சரிக்கை. முன்னாள் தலைமை நீதிபதிகள் சிலருக்கு மட்டும் வழங்கிய கூடுதல் ஊதிய உயர்வுகளை ரத்து செய்தது உச்சநீதிமன்ற முழு அமர்வு. இது தன்னிச்சையான அதிகார துஷ்பிரயோகம் என விமர்சனம் எழுந்துள்ள நிலையில் ஊதிய உயர்வு கிடைக்காமல் ஊழியர்கள் ஏமாற்றம். தமிழ்நாட்டில் ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளிகளை அமைப்பதற்கான இடங்களை கண்டறிய திமுக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இத்திட்டத்தின் கீழ் பள்ளிகளை அமைப்பதற்கான இடங்களை 6 வார காலத்திற்குள் கண்டறிவதுடன் இருமொழி கொள்கை, இந்தி திணிப்பு என கூறி இந்த விவகாரத்தை மொழி பிரச்சனையாக மாற்றாதீர்கள் என நீதிபதி கருத்து. தங்கம் விலை சவரனுக்கு 720 ரூபாய், 440 ரூபாய் என இருமுறை உயர்ந்து ஒரே நாளில் 1160 ரூபாய் அதிகரித்து விற்பனை. சென்னையில் 22 கேரட் தங்கத்தின் விலை 1 சவரன் 1,120 ரூபாய்க்கு விற்பனையாவதால் மக்கள் அதிர்ச்சி. அமெரிக்காவின் ஃபோர்ப்ஸ் இதழ் வெளியிட்டுள்ள உலகின் சக்தி வாய்ந்த பெண்கள் பட்டியலில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 24வது இடம். HCL நிறுவனத்தின் தலைமை செயலதிகாரி ரோஷினி மற்றும் கர்நாடகாவை சேர்ந்த பயோகான் நிறுவன தலைவர் கிரண் மஜும்தார் ஷா ஆகியோரும் பட்டியலில் இடம் பிடித்தனர். பிரபல கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸியின் வருகையொட்டி டெல்லியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். மெஸ்ஸி பங்கேற்க உள்ள நிகழ்வு அருண்ஜேட்லி மைதானத்தில் பிற்பகல் 1 மணி முதல் 4 மணி வரை நடைபெற உள்ளது. டெல்லியில் நிலவும் கடுமையான காற்று மாசுபாடு தொடர்பான வழக்கை வரும் 17ஆம் தேதி விசாரிப்பதாக உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. காற்று மாசு அதிகமுள்ள பகுதிகளில் குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் பாதிக்கப்படக்கூடும் என்பதால் இந்திய அரசு வெளியிடும் அறிவுறுத்தல்களை உன்னிப்பாக கவனிக்குமாறு இங்கிலாந்து, கனடா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகள் அதன் குடிமக்களுக்கு அறிவுறுத்தல். டெல்லியில் காற்றின் தரம் மிக மிக மோசமாகி இருப்பதால் பள்ளிகளில் நேரடி வகுப்புகள் மட்டுமின்றி ஆன்லைன் வகுப்புகளையும் மேற்கொள்ளுமாறு கல்வி இயக்குநரகம் உத்தரவு. காற்று மாசை கட்டுப்படுத்தும் வகையில் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி வரும் லாரிகளை தவிர்த்து மற்ற லாரிகளுக்கு டெல்லியினுள் நுழைய தடை விதிப்பு. அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் 7 செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவுவதற்கு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இலக்கு. ககன்யான் முதல் ஆளில்லா பயணம், வியோமித்ரா ரோபோவுடன் LVM-3 ராக்கெட்டை ஏவ உள்ள நிலையில் இந்தியாவின் விண்வெளி திறனை அதிகரித்தல், வணிக செயற்கைக்கோள் பயன்பாடுகளை மேம்படுத்துதல் மற்றும் உலக விண்வெளி சந்தையில் போட்டியிடுதலே இதன் நோக்கம் என